மருதமலை மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா. இன்னும் சாவலையா நீ? கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி ஒரு vlog பண்றேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, டு பி ஃப்ராங்க் என்கிட்ட கண்டென்ட் இல்லை. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். சரி வாங்க இப்போ vlog குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், நம்ம சேனலுக்கு இன்ட்ரோன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த இன்ட்ரோ போட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த இன்ட்ரோ இறக்கிடலாமா? ஓகேவா? இன்ட்ரோ ஆக வேண்டியது. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Leaving it up. சரி வாங்க நம்ம டைரக்டா vlog உள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா இருக்கு. நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன். A few inches later. கிளீன் ஆயிடுச்சா? ஆனா நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம இடம் இந்த இருக்கு. எனக்கு தெரியுது அப்புறம் ஏன்டா அந்த இடத்த சுத்தம் பண்ணனு. எனக்கு வேற வழி இல்ல, வீடியோ ஓட்டணும், அதனாலதான். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கும் போதே போறாங்க. ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் ஃபார் கேக். அதுக்கு முன்னாடி ஜீனி அரைச்சி நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் இது வந்து மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 3 சலிச்சது. இது 2. அடுத்து மெயினா வெனிலா எசன்ஸ். ஏன்னா நம்ம செய்ய போறது வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். ஓகேவா? பட்டரை மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். 3 எக். நான் எக் போட்டு தான் செய்யறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 3 எக்கை பீட் பண்ணி அதை வந்து நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? லெட்ஸ் கெட் இன். Round 1. ஸோ எக்கை நம்ம உடச்சு ஊற்றிடலாம். கோளாரா உடஞ்சிருக்கு எக்கு. நார்மலாகவே உடைச்சிருக்கலாம். இது இந்த தேவையில்லாத வேலைன்னு தரல. இது எப்படி கரெக்டா 2 பீஸா வந்துருச்சு. இதெல்லாம் எங்க அம்மா பார்த்தாங்கன்னா சத்தியமா என்ன போட்டு தள்ளிடுவாங்க. என்னடா கிச்சனே வீணாக்கி வச்சிருக்க அப்படின்னு. அவங்க பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நான் அதுக்குள்ள கிளியர் பண்ணிடுவேன். நீங்க எக்க போட்டுட்டு கையை இருக்கீங்க. A few inches later. அடுத்து நம்ம பீட்டிங் ப்ராசஸ்க்குள்ள போயிடலாம். தேவை எக்கு நல்லா நொர வர அளவுக்கு பீட் ஆகணும். இப்போ இந்த எக்கோட கன்சிஸ்டன்சி தெரியாது நம்ம காமிக்கிறேன். இப்படி இருக்கா? இந்த எக்கு வந்து நல்லா நொர வர அளவுக்கு பீட் ஆனாதான் இந்த கேக்கோட ஸ்பான்ஸ்னஸ் வரும். அந்த எக்கோட நுரையில தான் நமக்கு அந்த ஸ்பான்ஸ் டிஃபர் ஆகும். நிறைய நுரை வந்தா நல்லா ஸ்பான்சியா இருக்கும், கம்மியா நுரை வந்தா கொஞ்சம் டீ கடை பண்ண மாதிரி இருக்கும். கேக்கா வருதா டீ கடை பண்ணா வருதான்ட்டு ஃபைனல் ரிசல்ட்ல தான் தெரியும். கைஸ் இதை நம்ம 2 விதமா பண்ணலாம். ஒன்னு என்ன பண்ணலாம்னா வந்து எக்கோட ஒயிட் இருக்குல்ல, அதை வந்து தனியா எடுத்து பீட் பண்ணி ஸோ அதுலேருந்து வர நுரைய வந்து நம்ம கேக் பேட்டரோட ஆட் பண்ணி அது ஒரு விதம்.
நான் வந்து அப்படிலாம் பண்ணல. ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் இருக்கும் செவ்வா, அதனால தான் நான் அப்படிலாம் பண்ணல. அதனால தான் நான் ரெண்டுத்தையுமே போட்டு ஒரே இதில் அடிச்சிட்டேன். கைஸ், நான் முதக்கி காட்டினதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. வந்திருக்கா நல்லா இந்த, ஆனாலும் இன்னும் இதை நம்ம இன்னும் அடிக்கணும். ஏன்னா அடியில் இன்னும் அந்த லிக்விட் இருக்கும். அதனால நம்ம இன்னும் அடித்து எல்லா லிக்விடும் அங்கே அப்படியே நுரையா மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அடிக்கணும். 5 minutes later. நான் சொன்ன அந்த எக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்க. இதுதான் கரெக்டான எக் கன்சிஸ்டன்சி. ஸோ இதை அடித்ததுக்கப்புறம் அடுத்து நான் சேர்க்க போகிறது வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் நான் ஒரு மூடி சேர்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப வெண்ணிலா வேணாம் அப்படின்னா நீங்கள் அரை மூடி கூட சேர்த்துக்கலாம், இந்த ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்கு மட்டும். அடுத்து வந்து வெண்ணிலாவுக்கு அடுத்து பட்டர் நான் 100 grams பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணிலா சேர்த்து அடித்ததுக்கப்புறம் பட்டரு சேர்த்து அடிங்க, ஓகேவா? ஸோ இது மூணுத்தையும் அடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சுகர் வந்து எப்பயுமே கேக்கில் சேர்க்கும் போது வந்து மிக்சியில் அடிச்சு தான் சேர்க்கணும், அப்படியே டேரெக்டாக சேர்க்கக்கூடாது. அப்போ தான் நல்லா கேக்கோட மிக்ஸ் ஆகும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் மைதா மாவு வந்து லாஸ்ட்டாக ஒரு உடன் ஸ்டிக்கோ இல்லை கரண்டியோ வச்சு பொறுமையாக தான் அந்த பேட்டரோட சேர்க்கணும். அப்படியே சேர்த்தா வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த ஸ்பான்ஸ்னஸ், அந்த கேக்கோட ஸ்பான்ஸ்னஸ் வந்து அதில் போயிடும். ஸோ அதனால ஸ்பான்ஸ் கேக்னா எப்பயுமே வந்து அந்த மைதா தனியாக தான் சேர்ப்பாங்க. இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த டீ கடை பண்ணு மாதிரி தான் வரும் கேக்கு, ஓகேவா? சரி வாங்க நம்ம இப்போ மிக்சிங் ப்ராசஸ்குள்ள திருப்பி போகலாம். Round 2. ஓகே, வெனிலா எசன்ஸ் சேர்க்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி. வெனிலா கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லா ரொம்ப ஊற்றிக்கணும். ஊற்றியாச்சு. வாங்க வெயிட் பண்ணலாம். செவுத்தெல்லாம் தெரியுது, எங்க அம்மா பார்த்தாங்கன்னா கத்தம் தான். ஓகே, நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா அடிச்சாச்சு. நீ ஏன்டா வித்தியாசமா ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிட்டே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் இந்த இருக்கு, நான் இப்படி நின்னா தலை கவர் ஆகுது. நான் வந்து என்னோட ரிங் லைட் அங்கே நான் லைட்டிங்க்கு வச்சுட்டேன். அது இல்லைன்னா இந்த லைட்டிங்கில் வந்து லைட்டிங்கே இல்லை சுத்தமாக. அதனால் நான் ரிங் லைட்டை வச்சுட்டு கிம்பிளில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிம்பிள் இவ்வளோதான், மேக்ஸிமம் ஹைட் இவ்வளோதான். ஸோ அதனால வந்து என்னால் இப்படி நின்றுட்டு அடிக்க முடியல, அதனால தான் புரிஞ்சுக்கிட்டே அடிக்கிறேன். இதுக்காக வச்சு பார்க்குறேன், நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நடா கொஞ்சம் பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? வீடியோ லென்த் முன்னாடி சொல்லுங்க. A few inches later. சுகர் சேர்த்துங்களா? சரி, கையிலே சேர்த்துங்க. ஓகே, அடிக்கலாமா? Round 3. அதான் நமக்கு வரல இல்ல இல்ல, அவ்வளவு மாசம் வேண்டாம், போலாம். மைதா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், ஒரேடியாக கொட்டி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் சிக்கலான ப்ராசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்பவும் ஸ்பீடாக கடன்னு அடிக்க கூடாது, ஸ்லோவாக தான் அடிக்கணும்.
செகண்ட் ஹாஃப் கலக்கிறோம். ஆக்சுவலி இந்த மைதா வந்து கேக்கோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஐ மீன் ஒரு மெத்தடு. அது வந்து கட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன மெத்தட்னா வந்து ப்ரொஃபஷ்னலாக கேக் பண்ணுறவங்களாம் அது அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு சுற்றிட்டு இங்கே ஒரு கட், இப்படி ஒரு சுற்றிட்டு இங்கே ஒரு கட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக கேக் பண்ணுறவங்களாம் கலக்குவாங்க. நம்ம வந்து அப்படிலாம் இல்லை, கடன் கலக்கி விட்டு போக வேண்டியதான். காய்ஸ், ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. என்ன தப்பு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்களேன். இவ்வளோ திக்கா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து நம்ம இதில் என்ன சேர்க்கணும்னா பால் வந்து ரொம்ப இந்த ஒரு சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் பால் தான் சேர்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரோட திக்கா இவ்வளவு திக்கா இருக்கக்கூடாது. ஸோ வந்து பால் வந்து ஒரு இன்கிரீடியன்ட், நான் மறந்துட்டேன். ஸோ பால் சேர்த்துட்டு அடிச்சுட்டு லாஸ்டா கன்சிஸ்டன்சி காட்டுறேன். A few inches later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா லைட்டாக வந்துடுச்சு. ஸோ சுகர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்ப்போம். Bloody sweet. பக்காவாக இருக்கு. நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, சுகர் எல்லாமே பக்காவாக இருக்கு, பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து ஆப்வியஸ்லி வந்து பேக்கிங் ப்ராசஸ்க்கு தான் போகிறோம். பேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு போன வாட்டி நடந்தது ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அது முக்கால்வாசி உங்க யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ பார்த்தவங்களே தெரியும். போன வாட்டி என்ன நடந்துச்சுன்னா, பாத்தீங்கன்னா இதுல செய்ய போறது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் உள்ள மட்டும் பாருங்க. அப்புறம் இந்த அவன் மேல பாருங்க. ஸோ அவனை கண்டுபிடிச்சவன் பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தானா அவனே தூக்கு மாட்டிட்டு செத்துருவான். ஸோ ஏன் இதில் செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு அவனே கிடையாது, மைக்ரோவேவ் ஓவனா. அதுவே நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ எதில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இங்கே வாங்க, கொஞ்சம் துணியாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கு. ஸோ நம்மளோட அவன் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஸோ ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதில் தான் கேக் செய்ய போகிறோம். ஆனால் அந்த வாட்டிலாம் இந்த வாட்டி நடக்காது. இந்த வாட்டி நம்மகிட்ட ப்ராப்பராக வந்து ஒரு ஓடிஜி ஓவன் இருக்கு. ஸோ இதுதான் அது. போன வாட்டி நம்மகிட்ட இது இல்லை, அதனால தான் குக்கரில் பேக் பண்ணோம். ஓடிஜியை வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ அதுதான் ப்ரீ ஹீட்டிங்கோட ப்ராசஸ். வாங்க ப்ரீ ஹீட் பண்ணலாம். இதில் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து 180 டிகிரி, இங்கே 60, 70, 80, 180 டிகிரி 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கா? 10 மினிட்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த லைட் எரியுதா, உள்ள ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் முடிகிறதுக்குள்ள நம்ம வந்து எதில் பேக் பண்ண போகிறோம், அந்த பேக்கிங் ட்ரே அதை எடுத்துக்கணும்னா இதில் தான் பேக் பண்ண போகிறோம். பின் குறிப்பு, இந்த ட்ரேவோட ஷேப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன்னா இது மட்டும்தான் இருக்கு என்கிட்ட. ஸோ அதனால் இதில் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க, இந்த ப்ரீ ஹீட்டிங் முடியங்காட்டியும் நம்ம இதில் பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். கேக் இந்த பேட்டரியில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அப்படியே ஊற்றிடக்கூடாது, பட்டர் பேப்பர் வச்சு தான் ஊற்றணும். ஸோ அதனால நான் பட்டர் பேப்பரை பார்த்தீங்களா அப்படி அழகாக ஹார்ட் ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அது வச்சிடலாம். தண்ணியாக இருக்குது, நான் துவைச்சி தான் தொடச்சிட்டு வந்துட்டேன். இந்த பட்டர் பேப்பர் மேல பட்டர் தடவணும். நான் வந்து எல்லா பட்டரையும் வந்து கேக் பேட்டருக்கு ஆட் பண்ணிட்டேங்கிறனால
என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால வந்து எண்ணெய் லைட்டாக ஊற்றி அப்போதான் கேக் வந்து ஒட்டாமல் வரும். லைட்டாக சும்மா 2 சொட்டு. ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுமா? எண்ணெயை தேய்க்க முடியல. என்னெல்லாம் பார்த்தா இல்லைன்னா கேக் ஓட்டிட்டு தான் வரும். ப்ரீ ஹீட் முடிஞ்சிருச்சு. இப்போ பேட்டர் எடுத்து நம்ம ட்ரேல ஊற்றிட்டு பேக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் தடவியாச்சா, இப்போ எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட கரெக்டான இது வந்து கன்சிஸ்டன்சியை செக் பண்ணால் இந்த மடிப்பாக வருதா, இப்படி ஊற்றுனா இதுலேருந்து இப்படி மடிப்பாக வரணும். இதுதான் கேக் பேட்டரோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. வாங்க இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக ஒத்த கையில் ஊற்ற பயமாக தான் இருக்கு. There's nothing you can do, so run away, 'cause I am here to stay. You hear me now, you don't wanna be my prey. I'll break you down, you wouldn't last a day. ஸோ இதை நம்ம டைரெக்டாக எடுத்து உள்ளே வச்சிடலாம். இல்லை அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. கரெக்டாக ஓகே, உள்ள ஓரளவு செட் ஆயிடுச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் டைமிங் வந்து நம்ம 180 டிகிரி செட் பண்ணுறோம். அதே 180 டிகிரி செல்சியஸு. டைமிங் வந்து 35 மினிட்ஸ் செட் பண்ணிப்போம். 35 மினிட்ஸ். ஓகே, 35 மினிட்ஸ் செட் பண்ணியாச்சு. ஆனால் மாட்டேங்குது. ஆனாச்சு. ஸோ ஓகே, 35 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் கேக் எப்படி பேக் ஆயிருக்குன்னு. டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். செம்ம ஹீட்டாக இருக்குது பாருங்க. நடுவில் மட்டும் ஹார்ட்டு வீங்கி இருக்கு. நம்ம இந்த ஸ்பூன் விட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் மாவாக இருக்கா, ஹீட்டாக ஒன்றுமா. ஸ்பூனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பக்காவாக கேக் வந்து. நம்ம அப்படியே எடுத்து இங்கே வச்சிடலாம். ஸோ மிஷன் பாஸ்டு. இது நம்ம ஆறினோடனே தான் பீஸ் போடணும். ஏன்னா அப்படியே வந்து அந்த ட்ரேலேருந்து வராது, ஒட்டிகிட்டே தான் வரும். ஆறினோடனே தான் அந்த ட்ரேலேருந்து வரும். நம்ம பீஸ் போட்டு சாப்பிட்ற வேண்டியதான். கேக் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. அவ்வளோதான் இந்த விளாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. போகிற போக்கில் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை தட்டி விட்டு போங்க. கூடிய விரைவில் 400 அடிப்போம். ஓகேவா? சரி, பாய். 5 minutes later. கேக் செஞ்சு இது எதையோ மறந்த மாதிரி இருக்கு. ஐயோ இந்த செவரு அமுக டுமுக அமால் டுமால்